தேனி மாவட்டம் வீரபாண்டி பேரூராட்சியில் அதிமுக அலுவலகத்தை அமமுக கட்சியினர் கைப்பற்றுவதாக கூடுதல் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சதீஷ் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் விவரங்கள் சதீஷ். அதாவது அதிமுக சார்பாக 2016ஆம் ஆண்டு தேனி மாவட்டம் வீரபாண்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட கோடாங்கிப்பட்டி பகுதியில் அதிமுக கட்சி மாவட்ட அலுவலகம் திறக்கப்பட்டது. இந்த அலுவலகத்தை அப்போதைய முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். வழக்கமாக அந்த காலகட்டங்களில் கட்சி அலுவலகம் சிறப்பாக இந்த கட்சி கூட்டங்கள் அனைத்தும் நடந்து கொண்டிருந்தது. அடுத்தபடியாக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் பல்வேறு பிளவுகள் ஏற்பட்டு பல்வேறு சர்ச்சைகள் ஏற்படுறது நாம் அனைவருமே அறிந்த விஷயம். அந்த அந்த இது சர்ச்சைக்கு பிறகுதான் இந்த அலுவலகத்திற்கு யார் உள்ளே செல்வது என்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழல் ஏற்பட்டது. இதில் அதிமுக தரப்பு சார்பாக அமமுக தரப்பு சார்பாக இருவரும் கூட்டம் நடத்துவோம் என ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பே போட்டி போட்டுக் கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை நிலவியதன் காரணமாக ஆர்டிஓ விசாரணை செய்யப்பட்டது. இதில் அதிமுக சார்பாக எந்த ஒரு ஆவணங்களும் ஆர்டிஓ விசாரணையில் தாக்கல் செய்யப்படவில்லை. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் இந்த கட்சி அலுவலகம் எம்ஜிஆர் அறக்கட்டளை பெயரில் தான் உள்ளது. இந்த அறக்கட்டளை நிர்வாகிகள் அதிமுகவின் நேரடி உதவியாளரான பூங்குன்றன் அவர்கள் நிர்வாக செய்து கொண்டிருந்தார். அதற்கு அடுத்தபடியாக நிர்வாகம் மாற்றப்பட்ட பின்பு சசிகலா அவர்களால் இந்த நிர்வாகம் செயல்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாகவே அதிமுக இந்த தேனி கட்சி அலுவலகத்திற்கு நுழைய முடியாத ஒரு நிலையும் இருந்து வந்தது. கடந்த 3 ஆண்டுகளாக எந்த ஒரு கூட்டமும் யாரும் அங்கு நடைபெறாத நிலையில் சமீப காலமாக அமமுகவினர் அங்கு அதிமுக கட்சிகள் கூட்டம் நடத்துகின்றனர். இன்று பார்த்தோம் என்றால் அமமுக தெற்கு மாவட்டம் சார்பாக பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாகவே இந்த கூட்டம் அங்கு நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக தற்போது அதிமுக கட்சிகளுக்கும் அமமுக வசம் செல்கிறதா என்ற ஒரு கேள்வியும் நமக்கு எழுகிறது. தொடர்ந்து இந்த கட்சிகளுக்கும் அடுத்தபடியாக யார் கூட்டம் நடத்தலாம் என்பது குறித்து அதிமுக தரப்பு சார்பாகவும் அமமுக சார்பாகவும் அடுத்தபடியாக முடிவுகளை முன்னெடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சதீஷ், அங்க இருக்கக்கூடிய அதிமுக மூத்த நிர்வாகிகள் தரப்புல எதுவும் கருத்துக்கள் சொல்லியிருக்காங்களா? நீங்க யாரிடமாவது அது குறித்து கேட்டிருக்கீங்களா சதீஷ்? நிச்சயமாக. அதாவது இந்த அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்ட பின்பு அந்த அலுவலகத்திற்கான மின்கட்டணம், அந்த மலர் அலங்காரத்தில் எம்ஜிஆருக்கு சிலைக்கு மாலை அணிவிப்பது என்ற ஒரு பல்வேறு அந்த மாதாந்திர செலவு தொகை ஆரம்ப கட்டத்தில் ஓபிஎஸ் அவர்கள் செய்து கொண்டிருந்தார். இந்த கட்சி பிரிவுக்கு பிறகு பார்த்தோம் என்றால் அமமுக மாவட்ட செயலாளர்கள் தான் அடுத்தபடியாக அந்த கட்சி அலுவலகத்திற்கான மாத செலவு பராமரித்து வந்தனர். இன்று நடந்த கூட்டத்தில் மாவட்ட அமமுக மாவட்ட நிர்வாகிகளும் கேட்டபோது நாங்கள் கடந்த 3 ஆண்டுகளாகவே இந்த அலுவலகத்திற்கு பராமரிப்பு செலவு, எம்ஜிஆர் சிலைக்கு மாலை வாங்குவது, தினசரி மாலை அணிவிப்பது, மின்கட்டணம் செலுத்துவது, காவலாளிக்கு ஊதியம் கொடுப்பது என அனைத்துமே எங்கள் அமமுக கட்சி சார்பாக தான் செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த ஆர்டிஓ விசாரணை போது அதிமுக சார்பாக எந்த ஒரு அறிக்கை ஆவணங்களும் தாக்கல் செய்யப்படவில்லை. அதனால் இந்த அலுவலகத்தில் நாங்கள் கூட்டம் நடத்துவதற்கு எங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது என்றுதான் கூறுகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சதீஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.